Hello everyone, I am Parthipan. Welcome you to SAP Views. In date 12/12/2025 இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் நம்பர் 5 நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ரவுண்டு 5க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீட் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு 26 சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. இந்த ரவுண்டு அப்படிங்கிறது பிடிஎஸ்க்கும் பிஎஸ்சி நர்சிங்க்கும் மட்டும்தான். ஆல் இண்டியா கோட்டாவில் பிடிஎஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சிங்க்கும், ஸ்டேட் கோட்டாவில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் பிடிஎஸில் 26 சீட் வேக்கண்ட் இருக்குது. இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா 3 சீட்டு கவர்மெண்ட் பிடிஎஸில் வேக்கண்ட்டாக இருக்குது. இதற்கான விதிமுறைகள் என்னென்ன, யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு பிடிஎஸில் விருப்பமில்லை, இல்லைன்னா நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த 4 ரவுண்டில் ஏதாவது ஒரு ரவுண்டில் சீட் எடுத்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல், யாருக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் டென்டலில் அட்மிஷன் தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இருக்கும். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் SAP Views யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன் அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு இந்த 5th ரவுண்டு தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 5th ரவுண்டுக்கு மட்டும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸு த்ரூ பெய்ட் சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு 5 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இது ஏற்கனவே MCC ரிலீஸ் பண்ண அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி தான் இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இந்த ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டென்டேட்டிவ் வேக்கன்சி லிஸ்ட்டு ஃபார் 92.5% டென்டலுக்கு, பிடிஎஸ்க்கு. அதே போல் டென்டேட்டிவ் வேக்கன்சி லிஸ்ட் ஃபார் 7.5%க்கு. அப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா, அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். 7.5%ல் நீங்கள் சீட்டு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 5th ரவுண்டு அப்படிங்கிறது MBBSக்கு கிடையாது. ஓகேங்களா? MBBSயில் உங்களுக்கு அடுத்த ரவுண்ட் இருக்குதா, சீட்ஸ் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் நம்ம கொடுத்துடலாம். உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 48 சீட்டு MBBSயில் வேக்கண்ட் இருக்குது. இது செய்தித்தாள்லேயும் வந்துருச்சு, ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த MBBSக்கான அடுத்த சுற்று எப்போ நடைபெறும், அதற்கான அப்டேட் அப்படிங்கிறது இன்னமும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வரவில்லை. வந்த உடனே நம்ம SAP Views யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, இப்போது உங்களுக்கு 7.5%ல் டென்டலில் ஒரே ஒரு சீட் அப்படிங்கிறது வேக்கண்ட்டாக இருக்குது. எந்த கேட்டகரியிலன்னு பார்த்தீங்கன்னா பிசியில். காலேஜ் மாதா டென்டல் காலேஜில் உங்களுக்கு 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சீட்டு வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா? இது வரைக்கும் 4 ரவுண்டுலேயும் நான் கலந்துக்கிட்டேன், எனக்கு சீட் எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாணவர்கள் இந்த சுற்றில் கலந்து கொள்ளலாம். இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு. இந்த வீடியோவை பார்க்குற அரசு பள்ளி மாணவர்கள் இல்லாத மற்றவர்களாக இருந்தால், யாராவது நியர்பையில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 92.5%ல் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் 3 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கேட்டகரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் பிசியில் ஒரு சீட்டு வேக்கண்ட் இருக்குது. அதே போல் கடலூர் கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் பிசியில் ஒரு சீட்டு. அப்போ பிசியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் 2 சீட் இருக்குது. MBC DNCயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலூர் டென்டல் காலேஜில் ஒரு சீட்டு. ஆக மொத்தம் அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் 3 சீட் 92.5%க்கு வேக்கண்ட்டாக இருக்குது. அடுத்தது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில்
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துலேயும் சேர்ந்து உங்களுக்கு 23 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. அப்போ 23 சீட்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும், கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் 3 சீட்டும் சேர்ந்து மொத்தமாக 26 இடங்கள் காலி இடங்களாக இந்த 5வது சுற்றுக்கு சீட் மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த கல்லூரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி, பெஸ்ட் டென்டல் காலேஜ், ஜேகேகே, அதே போல் ராஜாஸ், ஸ்ரீ மூகாம்பிகை, மாதா டென்டல் காலேஜ், வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ், தாகூர் டென்டல் காலேஜ், ஆர்விஎஸ் டென்டல் காலேஜ், பிரியதர்ஷினி டென்டல் காலேஜ் திருவள்ளூர், தனலட்சுமி சீனிவாசன் டென்டல் காலேஜ், நந்தா டென்டல் காலேஜ், மொத்தம் 13 கல்லூரிகளில் 23 இடங்கள் உள்ளது. இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா டென்டல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 14, 17, 19 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. 10 + 4 + 3 17, 14, 17, 20 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 3 சீட்டு காலியாக உள்ளது. ஓகேங்களா? ஸோ தேவைப்படுறவங்க இந்த சுற்றில் கலந்துக்கிட்டு டென்டலில் நான் சீட்டு கிடச்சா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாணவர்கள் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், அதற்கான செக்யூரிட்டி டெபாசிட்டும் அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டும் கட்டிட்டு நீங்கள் வந்து இந்த 5வது சுற்றில் கலந்து கொண்டு சீட் எடுத்து கொள்ளலாம். சீட் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா, நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு திரும்ப இன்னொரு டைம் சொல்லிடுறேன். 5th ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேரல அப்படின்னா நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் அது 1 லட்சமாக இருந்தாலும் 30,000 இருந்தாலும் அது திரும்ப கிடைக்காது. அது போக அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் 2 லட்சம் கட்டியிருப்பீங்க, அதுவும் திரும்ப வராது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு 2026 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற அந்த கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள முடியாது. 1 வருடத்திற்கு கலந்தாய்வில் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு எந்த காலேஜில் எந்த சீட்டு வேணும் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிவிட்டு கிடைச்சா நான் கண்டிப்பாக போய் சேர்ந்துக்குவேன் அப்படின்ற மாணவர்கள் மட்டும் கலந்து கொண்டு டென்டலில் சீட் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 5th ரவுண்டில் எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்றவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். Have a nice day.